திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவை தொடர்ந்து தற்போது தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்துள்ளது. ஆம் நேர்களே, திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துள்ளது என கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக இக்கட்சிகள் கூறுகின்றன. அவர்கள் கூறுவது போல் தமிழகத்தில் பெரிய கட்சிகளாக அறியப்படும் அஇஅதிமுகவும் திமுகவும் உண்மையிலேயே வலுவிழந்து விட்டனவா? மாற்று அரசியலை தமிழக மக்கள் எதிர்நோக்கியுள்ளனரா? அல்லது சில கட்சிகள் வெற்று கோஷங்களை எழுப்பி பகற்கனவு காண்கிறார்களா? எனவேதான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என சில கட்சிகள் ஓங்கி ஒலிக்கும் வகையில் வெகு வேகமாக முழக்கம் எழுப்புவது வெற்று முழக்கமா அல்லது கைகூடுமா என்பது குறித்து இன்று நேர்பட பேச இருக்கிறோம். இதற்காக அஇஅதிமுகவின் ஆவடிக்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு, கோவை அரங்கில் இருந்து தமிழ் மாநில காங்கிரசின் முன்னாள் எம்எல்ஏ மகேஸ்வரி மற்றும் எழுத்தாளரும் அரசியல் நோக்கருமான திரு மனுஷ்யபுத்திரன் ஆகியோர் நம்முடைய வந்துள்ளனர். அனைவரையும் எங்கள் சார்பில் வரவேற்று நேர்பட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல பாலு கிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் 2016 என்று கூறி வந்தார்கள். திராவிட கட்சிகளை விரட்டுவோம், திராவிட கட்சியின் கூட்டணி கிடையாது என்று கூறி வந்தார்கள். அடுத்தது பாரதிய ஜனதா கூறியது. அதற்கு பிறகு தற்போது தமிழ் மாநில காங்கிரசின் தலைவராக இருக்கும் ஜி.கே. வாசன் கூறியிருக்கிறார். இதன் பின்னணி என்ன? இந்த ஓங்கி ஒலிப்பதற்கான பின்னணி என்ன? எது உங்களை இந்த உந்து சக்தியாக இதை சொல்ல வைக்கிறது? அதாவது, நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்தை ஏறக்குறைய 14 ஆண்டுகள் ஆட்சி செய்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கிய அண்ணா அவர்கள் சொன்ன காரணங்கள் தேசிய அரசியலின் காரணமாக திராவிடர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெறவில்லை, எதேச்சிகாரம் மற்றும் ஊழல் மலிந்திருக்கிறது என்று அடுக்கடுக்காக அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கும் போது என்னென்ன காரணங்களை சொன்னாரோ அத்தனை காரணங்களும் இன்றைக்கு எஞ்சி இருக்கிறது. திமுக, அண்ணா திமுக என்ற 2 கட்சிகளுடைய ஆட்சியினுடைய பின்னணியில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறக்குறைய திராவிடம் என்ற சொல்லையும் திராவிட இயக்கம் என்ற வார்த்தையையும் நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் அது நீண்ட நெடிய விவாதமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் திராவிடம் என்ற பெயரால் தமிழ்நாட்டில் வெறும் 2 இயக்கங்கள் மட்டுமே அதிகார பலத்தை பெற்றிருக்கிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டிற்கு சொன்ன வாக்குறுதிகள், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று பல்வேறு விதமான அடுக்கடுக்கான வார்த்தைகளை சொல்லி மக்களிடம் வாக்குகளை பெற்று இவர்கள் ஏறக்குறைய 47 ஆண்டுகள் மாறி மாறி இவர்கள் ஆட்சி செய்தவர்களுடைய சூழலில் எந்த நோக்கத்தை இவர்கள் சொல்லி அரசியல் இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சூழலே இப்பொழுது இந்த 2 இயக்கங்களிலும் இல்லை. இதை தாண்டி இந்த இயக்கங்களை அதனால்தான் இந்த கோஷத்தை முன்வைத்துள்ளது. அதனால்தான் இந்த சூழல் இப்பொழுது முதலில் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தான் முதலில் தமிழகத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். எப்பொழுதெல்லாம் பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளாத சூழலில் இருந்து பிறகு காலப்போக்கில் பல கருத்துக்கள், சமச்சீர் கல்வியாக இருக்கட்டும், மது ஒழிப்பாக இருக்கட்டும், பல கருத்துக்கள் பிறகு அது இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு கருத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் மலர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்கள் முதல் சுற்று பதிவு அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய கருத்தை, எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய கோரிக்கை வலு சேர்க்கக்கூடிய வகையில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட இந்த 2 இயக்கங்கள் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது விஞ்சி இருப்பதாக நான் கருதுகிறேன். மனுஷபுத்திரன், நீங்கள் இந்த கருத்தினை எப்படி பார்க்கிறீங்க? திராவிட கட்சிகள்னால திராவிட கட்சிகள்னா அவர் எல்லா திராவிட கட்சியும் சொல்லலை, திமுகவே அதிமுகவையும் சொல்கிறார். ஏன்னா அதிகார பலத்தை அனுபவித்தவர்கள், அதிகார பலத்தை இல்லை, அதிகாரத்திற்கு வந்தவர்களை பற்றி மட்டும் பேசுகிறார். இன்னும் அதிகாரத்திற்கு வரக்கூடிய திராவிட கட்சிகளான தேமுதிக, மதிமுக, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் பல கட்சிகளுடைய பற்றி எல்லாம் அவர்களுக்கு அதை பற்றி என்ன அவர்களுடைய கருத்தில் இருக்கிறது, அதை திராவிட கட்சிகளாக ஏற்கிறார்களா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, திராவிட கட்சிகள் இவ்வளவு மோசமான கட்சிகள் என்று அவர்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்றும் எனக்கு தெரியவில்லை. என்றால் கடந்த காலத்தில் 2 கட்சிகளோடும் சேர்ந்துதான் அவர்கள் மாறி மாறி கூட்டணிகளை அமைத்து தங்களை வலிமைப்படுத்தி கொண்டார்கள். திடீரென இவர்கள் மோசமாக ஆட்சி நடத்துகிறார்கள் என்கிற ஒரு அரிய உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட கட்சிகள் என்பது, அது திராவிட இயக்கம் என்பது வெறுமனே கட்சி அரசியல் மட்டுமல்ல,
அதாவது திராவிட அரசியல் என்று இவர்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற போது அது தமிழ் மக்களோடு உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. வெறுமனே ஊழலற்ற ஆட்சி என்று மட்டும் அண்ணா அவர்கள் கூறவில்லை. அதற்கு பின்னால் இந்த கலைஞர்களும் மற்றவர்களும் அதை பற்றி பேசவில்லை. மாறாக சமூக நீதி கோட்பாடுகள் தான் திராவிட இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடிலிருந்து பல விஷயங்கள், அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகள், வாழ்வுரிமைகள், இவை எல்லாமே திராவிட இயக்கம் இங்கு நடத்திய இயக்கங்களின் வழியாக, அவர்களுடைய ஆட்சிகளின் வழியாக கிடைத்த ஒன்று. அதாவது அடித்தட்டு மக்களுக்கு கல்வி உரிமை, பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு, விவசாயிகளுக்கான பாதுகாப்பு, அதே போல் நலத்திட்டங்கள், தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கியது. இன்றைக்கு வட மாநிலங்கள் பலவற்றோடு ஒப்பிட்டால் பல துறைகளில் இன்றைக்கு தமிழகம் முன்னேறி இருக்கிறது. இது எல்லாமே ஏதோ ஆகாயத்திலிருந்து குறித்து இங்கே நடந்ததா? இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இங்கே நடத்திய ஆட்சியில் தானே இவை அனைத்துமே இங்கு உருவாகி வந்தன. அப்படி இருக்கும்போது அது எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு இது ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்வது என்பது இன்றைய காலகட்டத்திற்கான ஒரு வெற்று பேச்சு என்பதை தவிர அது எந்த விதமான உண்மையும் இல்லை என்பது. நிச்சயமாக இது வெற்று பேச்சு என்று நீங்கள் உங்கள் முதல் கருத்தை பதிவு செய்துள்ளீர்கள். மகேஸ்வரி வெற்று பேச்சு என்று கூறியிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? டிசம்பர் 11ஆம் தேதியன்று சென்னையிலே நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய உறுப்பினர் சேர்ப்பு கூட்டத்திலே பேசிய எங்களுடைய அருமை தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதாவது 48 ஆண்டுகளாக தமிழகத்திலே நடந்து வருகின்ற திராவிட கட்சிக்கு நம்மால், அதாவது தமாகவால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா முடியாதா என்பதை உறுப்பினர் சேர்ப்பு பணி நிறைவடைந்த பிறகுதான் நம்மால் சொல்ல முடியும் என்கின்ற கருத்தை அவர்கள் அங்கே முன்வைத்தார்கள். இதிலே எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் சமயத்திலே பல மேடைகளிலே பேசுகின்ற நேரத்திலே திரும்ப திரும்ப ஒரே கருத்தை சொன்னார்கள். 60 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி செய்வதற்கு காங்கிரசிற்கு வாய்ப்பளித்தீர்கள், ஒரு 60 மாத காலம் பாஜகவிற்கு வாய்ப்பு தாருங்கள், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து காட்டுகிறோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மக்களும், மாற்றத்தை விரும்பிய மக்களும் அவர்களது பேச்சினை நம்பி பாஜகவிற்கு வாக்களித்து அவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அதே போன்றதொரு சூழல் தான், இன்றைக்கு அரசியல் சூழல் தான் தமிழகத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழக மக்கள் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு நல்ல மாற்று வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் 2 திராவிட இயக்கங்களுமே இன்றைக்கு ஊழல் சேற்றிலே, ஊழல் வழக்குகளிலே சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தேசிய கட்சிகள் வந்து ஊழல் வழக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நல்ல தலைமை வேண்டும் அப்படி சொல்லவில்லை. அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழக மக்கள் ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் விரும்புகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை இன்றைக்கு மாசுமறுவற்ற தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தான் தர முடியும் என்பதை நாங்கள் மட்டுமல்ல மக்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது நல்லாட்சி நடைபெறவில்லை என்பது உங்கள் குற்றச்சாட்டா? நல்லாட்சி இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆட்சியை பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களது கருத்து என்னவென்றால், நேரடியாக சொல்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். நாங்கள் அதை மறுத்து பேசவில்லை. உண்மையாகவே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தந்துதான் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் தேசிய அளவுல, அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது தூக்கி எறியப்பட்ட அந்த காங்கிரசினுடைய ஒரு உடைந்த சில்லாகிய தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றாக வர முடியும்? தேசிய அளவிலே ஆற்றப்பட்ட ஒரு கட்சி அது. அவர்கள் நடத்திய ஆட்சியின் விளைவாகத்தான் தேசிய அளவில் அவர்கள் அகற்றப்பட்டார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் மாற்று என்று சொன்னால் தேசிய அளவில் அவர்கள் அகற்றப்பட்டார்கள். அதற்கு பதில் வேண்டும். நிச்சயமா மகேஸ்வரி, இப்ப மனுஷபத்திரன் கேட்டது உங்களுக்கு விழுந்து நினைக்கிறேன். இருந்தாலும் அதற்கு முன்னால் ஆவடி குமாரன் சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். பொறுத்துருங்க. ஆவடிக்குமார், அவங்க நல்லாட்சி நடைபெறதால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்னைக்கு நீங்க சொன்னது போல ஒரு வெற்று கோஷம் என்ன சொல்றாங்க? திராவிட கட்சிகளுக்கு மாற்று. ஆனா எது திராவிட கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாமே திராவிட கட்சிகள் தான். இன்னைக்கு ஜி.கே. வாசன் தொடங்கி இருக்கிறது திராவிட கட்சி தான். திராவிட கட்சி என்பதே ஒரு மாநில கட்சி. தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்கு போராடியவர்கள் தான் திராவிட இயக்கங்கள். இன்னைக்கு தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகள் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநில கட்சிகள்னு அவங்க சொல்ல முடியாது. அதனால தான் பாமகவும் இன்னைக்கு தமாகவும் என்ன சொல்றாங்க? திராவிட கட்சிகள்னு அவங்கள வேறுபடுத்தி காட்டிக்கிறாங்க.
ஆக இன்றைக்கு பிரச்சனையே ஆட்சி என்பது மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை, மத்தியிலும் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு திட்டங்கள் மாநில அரசாங்கங்கள் செயல்படுத்துவதை விட மத்திய அரசாங்கங்களுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை அந்த மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்தவர்கள் அல்லது மத்திய ஆட்சியை நடத்தியவர்கள் அவர்கள் ஆண்ட காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்காக இன்றைக்கு போராடுவதற்காக வந்திருக்கின்றவர்கள் அல்லது போவதாக சொல்லுகின்றவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்த நேரத்தில், பதவி இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக, ஜீவாதார பிரச்சனைகளுக்காக எதை முன்வைத்து செயல்படுத்தி இருக்கிறார்கள்? அவருடைய சாதனை என்ன? வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று மத்தியிலே போனவர்கள், மத்தியிலே இருக்கின்ற தலைமை என்ன சொன்னதோ அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களே ஒழிய, கர்நாடகாவில் இருக்கின்றவர்கள் அங்கே இருக்கின்ற மாநிலம் சார்ந்த பிரச்சனைக்கு, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த எஸ் எம் கிருஷ்ணா கூட அந்த மாநிலத்துக்காக வந்து குரல் கொடுத்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். குரல் கொடுக்கல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கையோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, பொருளாதார தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு அடுத்த நாள் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு கப்பல் விடுறாரு ஜி.கே. வாசன். அப்போ அதாவது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு அடுத்த நாள் அந்த தீர்மானத்திற்கு முரணாக தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு பயணிகள் போக்குவரத்தை தொடங்கி வைத்த ஒரு மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன். அன்றைக்கு அந்த மாநில அரசாங்கத்தில் இருந்த எந்த அமைச்சர்களும் கலந்துக்கல. இன்னும் சொல்ல போனா மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட தீர்மானத்தின் அடிப்படையில் புறக்கணித்தோம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை வருகின்ற பொழுது ஒன்றுபட்டு காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் தீர்மானத்தை ஆதரித்த நேரத்தில் அதற்கு எதிரான ஒரு நிலையை மேற்கொண்டவர் இன்றைக்கு காரணம் கேட்போம். சொல்லுங்க மகேஸ்வரி. ஆவடிக்குமார் சரமரியாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இல்லை, நான் அவரது கூற்றை முழுமையாக மறுதளிக்கிறேன். ஏனென்றால் மத்திய அமைச்சரவையிலே அவர் கப்பல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நேரத்திலும் கூட தன்னுடைய பதவியை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல், தன்னுடைய பதவி போனாலும் பறிபோனாலும் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு தமிழக மக்களுக்காக, அதாவது மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்காக அழுத்தமாக குரல் கொடுத்தவர். அதாவது ஐநா சபையிலே இலங்கை தமிழருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்த நேரத்திலே அதற்கு நமது இந்திய அரசு எந்த வகையிலும் அதற்கு ஆதரிக்க கூடாது என்று அதற்காக வலுவாக குரல் கொடுத்தது நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள்தான். அதே போன்று மீனவர் பிரச்சனைக்காக பல முறை மக்களை எல்லாம் அழைத்து சென்று, மீனவர் பிரதிநிதிகளை அழைத்து சென்று பிரதமரிடமும் சரி, முந்தைய ஜனாதிபதி அவர்களிடம் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்து அதற்காக மிக வலுவாக குரல் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். என்பது மத்திய அரசினுடைய நடவடிக்கையை பொறுத்த மட்டிலும். ஆகவே எங்களுக்கும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் அரசினுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை. தமிழக மக்கள் பிரச்சனையை பற்றி அவர்கள் அதிக கவலைப்படவில்லை. தமிழக மக்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் என்கின்ற ஒரு தன்மான இயக்கத்தை, தமிழ் மக்களுக்கான ஒரு மக்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை இன்றைக்கு தலைவர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். மகேஸ்வரி, அதுதான் என்னுடைய கேள்வியே. தற்போது உங்களுடைய கடந்த முறை மக்களவை தேர்தல் நடைபெற்ற பொழுது, ஒரு நிமிடம், மக்களவை தேர்தல் நடைபெற்ற பொழுது காங்கிரஸ் பெற்ற சதவீதம் வெறும் 4.3% தான். காங்கிரஸ் இருந்து தற்போது நீங்கள் பிரிந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி விடுவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு சதவீதம் நிச்சயமாக குறைந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் திராவிட இயக்கங்களுக்கு கிட்டத்தட்ட 24% திமுக பெற்றிருக்கிறது, அதிமுக 44% பெற்றிருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி உங்களால் திராவிட இயக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பது நீங்கள் மட்டுமல்ல, நிச்சயமாக பாலுவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்று பாமக வெறும் 4.5% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. அதைத்தான் சொல்லுங்க, எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். தமிழக மக்களின் பிரச்சனையிலே அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மிக மிக அலட்சியமாக நடந்து கொண்டது. மக்களை புறக்கணித்த காரணத்தினால் மக்கள் காங்கிரஸை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். அதனால் தான் வாக்கு வங்கி அவ்வளவு கடுமையாக சரிந்திருக்கிறது.
ஆகவே இந்த சரிவை சரிப்படுத்துகின்ற திறமை இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மக்களின் பிரச்சனையிலே மிக மிக அக்கறை உள்ளவர்களாக, மக்கள் பிரச்சனையை எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சமீபத்திலே தஞ்சையிலே நடந்த தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் சரி எங்கள் இயக்கம் மிக அதிக அளவிலே பங்கேற்றது. இன்றைக்கு கூட மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் டெல்லியிலே நடந்து கொண்ட நடந்தேறி கொண்டிருக்கின்ற பல இயக்கங்களில் தற்போது விவசாயிகளினுடைய போராட்டத்திலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். மகேஸ்வரி, உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறேன். பாலு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஏற்கனவே கூறியது போல 4.5% வாக்குகள் தான் பாமக பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது திராவிட இயக்கங்களுக்கு உங்களுடைய கூட்டணியில் நீங்கள் பல கட்சிகளை சேர்த்தால் கூட 20% கூட வாக்குகள் வரவில்லை. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் திராவிட இயக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற எந்த நம்பிக்கையில்? நிச்சயமாக இது போன்ற ஒரு புதிய ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த போது காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் என்று சொன்னார்கள். ஆனால் 47 ஆண்டுகள் காங்கிரஸ் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அப்பொழுது இந்த வாக்கு சதவீதம் எல்லாம் அப்பொழுது பார்க்கப்படவில்லை. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் ஆவடி குமார் அவர்கள் எத்தனையோ திராவிடத்திற்கான விளக்கங்களை நான் எத்தனையோ முறை பறித்திருக்கிறேன். ஆனால் இவர் சொன்னது இதுதான் முதன்முறையாக நான் கேட்கிறேன். திராவிட இயக்கம் என்றால் என்ன, திராவிட கொள்கை என்றால் என்ன என்பதற்கு ஒரு புதிய தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிடர் அல்லாத ஒருவர் அந்த தலைமையில் இருப்பதனால் அவர் சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு ஒரு ஐயம் என்ன என்று சொன்னால், எனக்கு அருகில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மணிஷ்வபுத்திரன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், ஒரு சிறந்த அறிவாளி, மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த திராவிடம் தொடர்பான கருத்தை சொல்ல வருகின்ற பொழுது இவர் யார் என்ற கேள்வி எனக்குள்ளால் எழுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த திராவிட இயக்கங்கள் எத்தனையோ செய்திருக்கிறது, இவர்கள் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஊழலை மிகப்பெரிய அளவில் 2G என்ற ஊழலை உலகத்திற்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள் இவர்கள். இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, அதே போல குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ ஊழலை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்ல. 2G வழக்கு முடிகிறப்போ, அன்புமணி ராமதாஸ் வழக்கு முடிகிறப்போ அதை பத்தி பேசுவோம். 2G பற்றி இங்க பேசுறதுக்கோ ஊழலை பத்தி பேசுறதுக்கோ பாலுக்கு தகுதி கிடையாது. வழக்குகள் அதை பத்தி நீங்க பேசுறதுக்கு உரிமை இல்ல. திராவிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். நீதிமன்றத்திற்கு வழக்குகள் குறித்து பேச வேண்டாம். அன்புமணி மேல இருக்க கேஸை கிளியர் பண்ணுங்க. 1972 சர்க்காரியா ஊழல் தொடர்பான அதில் அந்த சர்க்காரியா சொல்லக்கூடிய செய்தி, அறிவுபூர்வமான ஊழல் செய்ய கற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த அறிக்கை இந்த நாட்டில் இருக்கிறது. இன்னொன்று இவர்கள் செய்த ஊழல், இன்னொன்று திராவிட இயக்கம் என்ற பெயரால் இவர்கள் செய்யக்கூடிய கூத்து தமிழ்நாட்டில் மிக மோசமானது. சுயமரியாதை. இருங்க நான் ஒன்று முடிச்சிடறேன். இவர் ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன் என்று இவர் சொன்னால், நான் முடிச்சிடறேன், தயவு செய்து மன்னிக்கணும். நான் என்ன சொல்றேன், திமுக சார்பா பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, இவர் திராவிட இயக்கத்தின் சார்பா திமுக சார்பா பேசுறேன். இருங்க, அப்போ உங்களுடைய பதிவு திரு மனுஷ்யபுத்திரன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் இட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய பதிலும் ஏனென்றால் இதற்கு மக்கள் நான் சொல்லக்கூடிய செய்தி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்ல தப்பு, நான் சொல்லவே இல்லையே, நீங்க எல்லாம் முடிக்கட்டும். நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வர்றாரு நீங்க சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லவே முடியாது. நான் சொல்லி முடிச்சறேன். இல்ல இல்ல, நான் மீண்டும் பாருங்க. அவருக்கு யார் வேணாலும் கொடுங்க. நான் சொல்லல. நான் மீண்டும் சொல்றேன். ஒரே நிமிடம் பாருங்க. தயவு செய்து என்னுடைய கருத்தை பதிவு செய்த பிறகு எந்த பதில் இவர் சொல்ல முயற்சிக்கிறார் என்று சொல்வதை நான் முடிச்சறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன். பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் விவாதம் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் முற்றுப்புள்ளி கருத்தை பதிவு செய்ததற்கு பிறகு அவர்கள் எத்தனை ஒண்ணே ஒண்ணே சொல்றாங்க. நான் சொன்ன இல்ல எந்த ஜீவனுக்கு பதில் இல்ல. இல்ல இல்ல, எல்லாத்தையும் இருக்கு. தயவு செய்து மன்னிக்கணும். அதனால எந்த விவாதம் வேற களத்துக்கு போயிட்டு அதாவது மெத்த படித்தவர் ஒரு சற்று பொறுக்கணும். நான் என்ன சொல்றேன், இருவருமே மெத்த படித்தவர். நான் சொல்வதை கேளுங்க. இல்ல 2G இருவருமே மெத்த படித்தவர். நான் சொல்வதை கேளுங்க. சொல்றேன், தயவு செய்து நான் சொல்வதற்கு முன்பாகவே நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு வாய்ப்பு ஒரே ஒரு நிமிடம் சொல்லுங்க.
2G வழக்கு இன்னும் முடிவு செய்யவே இல்லை, அதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இருக்குன்னு சொல்லும் பொழுது, அன்புமணியினுடைய வழக்கு முடிவு செய்யாமல் இருக்கின்ற பொழுது அதற்கு மாற்றாக இந்த கருத்தை திணிப்பது என்பது இந்த வாதத்தை ஊழலை பற்றி பேச உங்களுக்கு அருகதை கிடையாது இருக்கிறது. நீங்க ஒரு ஊழல் கட்சி, நீங்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்க 2G பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறது. என்ன சொல்ல போனா, இவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, அதாவது இருங்க இயக்கத்தை சார்ந்தவங்க பேசுகின்ற திமுகவின் அனுதாபியாக இங்க பேச வந்திருக்கேன் கூறிவிட்டார். ஒருவன் சொல்றேன், நிறுத்துங்க, நான் சொல்றேன். இவரை வந்து பாத்தீங்கன்னா பாமகன்னு போடுறீங்க, கூடவே ஒரு வழக்கறிஞர்னு ஒரு அடையாளம் இருக்கு. அது எது சார்ந்தது? இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கம் என்பது ஒரு கட்சி சார்ந்த அரசியல் மட்டுமல்ல என்பதை ஆரம்பத்திலே தெளிவாக குறிப்பிட்டேன். நான் பெரியாரின் வழியாக உருவாகி வந்த ஒருவன். அப்படி இருக்கிற போது திராவிட இயக்க அரசியலுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் எந்த கட்சியின் சார்பாக நின்று நான் போராடுவேன். ஒன்றும் இல்லை, வைகோவிற்கும் எனக்கும் 1000 கருத்து முரண்பாடு இருக்கு. ஆனால் ஹெச் ராஜா வந்து வைகோ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக திரும்பி போக முடியாது என்று சொன்னபோது முதலாக வைகோவுக்கு சார்பாக பேசியவன் நான். எதற்காக நாங்கள் செய்கிறோம்? எங்கள் திராவிட இயக்கத்தை, திராவிட இயக்க தலைவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அப்படித்தான் இது திமுக, அதிமுக, மதிமுக என்பது விஷயம் அல்ல. ஏனென்று கேட்டால், ஊழலோ ஆட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளோ குற்றச்சாட்டுகளோ என்பது வேறு, திராவிட இயக்க கொள்கைகள் என்பது வேறு. ஆனால் திராவிட இயக்கத்தின் வழியாக கிடைத்த சமூக நீதி, மண்டல் கமிஷன் போன்ற விஷயங்கள் கிடைத்த சமூக நீதி, ஏன் ராமதாஸ் அவர்கள் 20% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு பெற்றுக் கொடுத்தார் பெருமை தட்டிக் கொள்கிறார்களே, ஏன் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி இல்லாமல் அந்த உதவி அவங்களுக்கு, அந்த பெருமை அவர்களுக்கு கிடைத்தது? ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி இருக்கிற போது இவர் ஏன் அடையாளத்தை பற்றி கேட்கிறார் என்றால், இங்க RSS காரங்க வரவங்கலாம் கேட்பாங்க, உங்க பேர் ஹமீத் தானே, நீங்க மனுஷபுத்திரன் வச்சிருக்கீங்க, ஏன்னா அதற்குள்ளே மதவெறி என்னென்று கேட்டால், திராவிட இயக்கம் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கை. என்னுடைய பெயர் என்பது மனுஷபுத்திரன் என்பதோ, அப்துல் ஹமீது என்பதோ, நான் திமுகவை ஆதரிக்கிறேன் என்பதோ எல்லோருக்கும் பச்சையாக தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார் இல்லையா, இவர் யார் என்பதை நான் வெளிப்படையாக பேசினால், இவருடைய அரசியல் என்பதை வெளிப்படையாக பேசினால் இந்த விவாதம் இங்கு ஒழுங்காக நடக்க முடியாது. நிச்சயமாக பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த தளத்திற்கு வந்தால் இவருடைய அரசியல் என்ன என்பதையும் அடிப்படையில் தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் இங்கே பேச வேண்டும். நீங்கள் பதில் குறிவிட்டீர்கள். நிச்சயமா பாலு இதற்கு பதில் அளிப்பார். திரு பாலு பேசும்பொழுதும் திருமதி மகேஸ்வரி பேசும்பொழுதும் பல குற்றச்சாட்டுகளை அடக்கினார்கள். எனவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. உண்மையிலேயே இந்த கட்சிகள் வந்து மாற்றாக அமைய முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. சாத்தியம் என்ன? இல்லை, நீங்கள் ஒரு மாற்று என்பது அந்த தலைமையோ அல்லது அந்த கட்சியோ தான் மாற்றுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சொன்னாதான் அது மாற்றாக எடுத்துக்க முடியும். என் தலைமையில் ஒரு கூட்டணி அமையன்றாங்கிற ஒரு அப்பவும் யாரையாவது எதிர்பார்த்து தான் இவங்க இருக்காங்க. ஆக அதுலேயே அவங்க 2014 ஆட்சி பிடிப்போம் உறுதியாக கூறுகிறார்கள். இல்லை, ஆட்சி பிடிப்போம் உறுதியாக கூறினா கூட எங்கள் தலைமையில் வருகின்ற கட்சிகளை சேர்த்துக் கொள்வோம், எங்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தால் கூட்டணி அமைப்போம், அல்லது எங்கள் ஆட்சி நடக்கும், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர எங்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் சொல்கிற துணிவு அவங்களுக்கு வரல. அப்போது அவங்க இன்னும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த அல்லது மக்களை தன்மையப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் கோஷமே ஒழிய, ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் தான் அந்த கட்சியில் வந்து சேருவாங்க. அந்த கட்சிக்கு வந்து வளர்ச்சியை நோக்கி போக முடியும். ஆரம்பத்திலேயே எங்கள் கட்சி எப்பவுமே ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்தாலோ ஒரு கட்சி நடத்தினாலோ அந்த கட்சியை நம்பி யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அரசியல் இது வெற்று கோஷம் என்று சொல்லல, அரசியலுக்காக அத்தியாவசியமான கோஷம்ன்றேன். இல்ல, 2 துணிவு எங்களிடம் இருக்கிறது. ஒன்று, இந்த 2 கட்சிகளையும் மாற்ற வேண்டும் என்று வெளிப்படையாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்னொன்று, எந்த அரசியல் இயக்கத்தோடும் நாங்கள் இணையாமல் எங்கள் தலைமையிலான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் என்று சொல்வது ஒரு தைரியமான ஒரு முடிவு. அதை நாம் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்தாக வேண்டும். அதை தாண்டி தமிழக அரசியலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் அந்த ஆட்சியின் காரணமாக மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வராது என்பது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. அந்த இடத்தை யார் பிடிக்க போகிறார்கள் என்று சொன்னால், 5 ஆண்டுகளாக அரசியல் செய்யாமல் வழக்குகளை எப்படி நடத்துவது என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்தை பிடித்து விடுமா? அந்த இடத்திற்கான மாற்றை இந்த மக்கள் விரும்புகிறார்களா என்பதை பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் வாக்களிக்காமல் மிக மோசமான ஆட்சியை வழங்கிய இந்த கட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், இதற்கு மாற்று யார் என்று சொல்லுகின்ற பொழுது, தமிழக அரசியலுடைய ஒரு சாதாரணமான சூழலால் 2 கட்சிகள் மட்டுமே பலம் வாய்ந்ததாகவும் செல்வாக்கு பெற்றதாகவும்
அவருடைய அந்த பிரச்சார உத்தியிலே பலம் பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மிக எளிதாக அந்த இடத்தில் எந்த வேலையும் செய்யாமல் கடந்த 5 ஆண்டுகள் அதிமுக எதிர்க்கட்சி அரசியலாக செயல்படவில்லை. அதே போன்று இப்பொழுதும் திமுக எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படவே இல்லை என்று சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் கையிலே எடுத்து மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணியின் காரணமாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய வெறுப்பை எந்த அரசியலும் செய்யாத திமுக பெற்றுவிடக் கூடாது. இதற்கு ஒரு மாற்றாக 2 இயக்கங்களுக்கும் மாற்றான ஒரு அரசியல், ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த காட்சிக்கு அந்த கட்சி மாற்று என்ற சிந்தனை மக்கள் மத்தியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகிறோம், திராவிட இயக்கங்களுக்கான ஒரு மாற்றை மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல அரசியல், நல்ல இயக்கங்களுக்கா அல்லது அதிமுக அதிமுக திமுக ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு தலைமுறையே ஒரு புதிய அரசியலை நாங்கள் இந்த நாட்டிலே பார்க்கவில்லை. ஒருவர் ஒரு முதலமைச்சர் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அந்த கட்டிடத்துக்குள்ளே உள்ளே நுழைய மாட்டேன் என்று இன்னொரு முதல்வர் சொல்கிறார். ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் நான் சட்டமன்றத்திற்குள்ளேயே நுழைய மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர் சிறைக்கு சென்று விட்டால் நான் நாற்காலியிலாவது சென்று சட்டமன்றத்திலே உள்ளே அமர வேண்டும் என்பது போன்ற இது போன்ற அரசியல்கள் தமிழ்நாட்டில் இந்த 2 இயக்கங்களால் ஒரு விதமான நாடகம் நடத்தப்பட்டு மக்களை இவர்கள் வஞ்சித்து வாக்குகளை பெறுகிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். முதல்ல கலைஞர் என்ன அரசியல் பண்ணணும், ஜெயலலிதா என்ன அரசியல் பண்ணணும், அல்லது அவர்கள் செய்கிற அரசியலை எப்படி செய்யணும்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அரசியலை செய்யவில்லை என்று அதைத்தான் சொல்ல வரேன். டெய்லி இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டா அதுக்கு பேர் அரசியல் செய்யறதா? அது மட்டும்தானா? இப்போ இவ்வளோ திமுகவுக்கு அதிமுகவான பிரச்சனை இல்லை. தொடர்ந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு திமுக எழுப்பி இருக்கிறது, அங்கே எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன, அதற்கு வெளியிலும் கூட பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வழக்குகள் என்பது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் மீது போடப்பட்டிருந்தால் அந்த வழக்குகள் நடப்பதாலேயே, ஊடகங்கள் அதற்கு ஃபோக்கஸ் கொடுப்பதாலேயே அந்த கட்சி ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்கிறது என்ன? இன்னொன்று, ஒரு மாற்றாக ஒரு கட்சி, ஒரு அமைப்பு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொதுவான கொள்கைகள் வேண்டும், எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய கொள்கைகள் வேண்டும். அப்படி எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய கொள்கைகள் இருப்பவர்கள் தான் ஒரு தரப்பிற்கு இன்னொரு மாற்றாக ஆக முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் பிரிவினை அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள், சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கிறதாக மற்றவர்களை ஒன்று திரட்டக்கூடியவர்கள், இவர்கள் மாற்றாக வருவோம் என்று சொல்வது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த திராவிட இயக்க அரசியலை பற்றி பேசுகிறவர்கள் எதன் நிழலில் நின்று தாங்கள் பேசுகிறோம் என்பதை இவர்கள் யோசிக்க வேண்டும். வெறும் திமுகவினுடைய அல்லது அதிமுகவினுடைய 2 கட்சிகளையும் சேர்த்து சொல்றேன், அவருடைய கடந்த கால ஆட்சியில் நடந்த சில தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் இந்த கடந்த கால ஆட்சிகளில் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களோ அல்லது மக்களுக்கான செயல்பாடுகளோ எதுவுமே செய்யப்படவில்லையா? 100 விஷயங்களை நான் சொல்ல முடியும் 2 கட்சிகளும் செய்தவை. இன்னொன்று, வெறும் பிரச்சார யுக்தியின் மூலம் மக்களை கவர்ந்து வைத்திருக்கிறார்கள் சொல்வது என்பதை விட ஒரு கேலிக்கூத்து எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி 2 கட்சிகளுக்கும் எப்படி உருவாகியது என்று சொன்னால், இந்த ஆட்சிகளின் போது அந்த ஆட்சிகள் தங்களுக்கு செய்த நலத்திட்டங்களை மக்கள் உணர்கிறார்கள், அதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்கு வங்கி உருவாகிறது. மாறாக பிரிவினை அரசியல் செய்பவர்களுக்கு அவரவர் சாதி சார்ந்து என்ன வாக்கு வங்கி இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அது தமிழ்நாட்டு மக்களுடைய பொதுவான நலன்களுக்கான கட்சி. அந்த வகையில் அவை தொடர்ந்து திராவிட மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக அவை தங்களுடைய பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த அரசியல் முரண்பாடுகள், சச்சரவுகளை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்திகளை உள்ளே அழைத்து வர விரும்பியவர்கள் இன்றைக்கு எப்படி அவமானப்பட்டு நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்த மறுநிமிடம் இவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு தினமும் அவர்கள் ஆதரித்தவர்கள் மாற்றி மாறி அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கிற போது இவர்கள் உருவாக்குகிற மாற்றுகள் என்பது எந்த கொள்கை அடிப்படையும் கிடையாது. ஒன்னே சொல்லிடுறேன், நாங்கள் மாற்ற வேண்டும், மாற்றி தருகிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? உங்கள் மாற்று கொள்கைகள் என்ன? உங்கள் மாற்று அரசியல் என்ன? திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்றாக உங்கள் கொள்கைகள் என்ன? நான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு கோரிக்கை நீங்கள் விட்டுவிட தயாராக இருக்கிறீர்களா? அது இன்னைக்கு சமூக நீதிக்காக முன்வைத்த திராவிட இயக்கம் முன்வைத்த ஒரு கொள்கை தானே. அதை விட்டு வந்து பேசுங்கள், நாங்கள் மாற்றி உருவாக்குகிறோம் என்று. எந்த அடிப்படையில் நீங்கள் திராவிட இயக்க கொள்கைகள் காலாவதியாகிவிட்டன என்று நீங்கள் பேசுகிறீர்கள்? எது காலாவதியாகிவிட்டதால் அதை தூக்கி எறியுங்கள்.
பல திராவிட இயக்க கொள்கைகள் உங்களுடைய கட்சிக்குள்ளும் இருக்கிறது. மது ஒழிப்பை பெரியார் தானே முதலில் தீவிரமாக பேசினார். அதைத்தானே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர் கலைஞர். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இருக்கிற போது அந்த கலைஞருடன் நீங்கள் தொடர்ந்து வந்து கூட்டணி வைத்தீர்கள். ஏன் தொடர்ந்து அரசியல் வேலை செய்தீர்கள்? எங்க அரசியலை பாருங்க, 16 ஆண்டுகள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்றோம். சாதிய வேறுபாடுகளோடு ஒரு குதிரையில் ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த குதிரை தங்களுக்கு மகேஸ்வரி, இப்போ வந்து மனுஷபுத்திரன் சொல்லும் பொழுது அஇஅதிமுகவும் சரி திமுகவும் வலுவான இயக்கமாக இருக்கிறது. இந்த சூழலில் மாற்றாக தமாக எப்படி வர முடியும், பாமக எப்படி வர முடியும் என்ற கேள்வி வைத்திருக்கிறார். தமாக சார்பில் நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, தமாகவை பொறுத்த மட்டிலும் நாங்கள் 2 மாத குழந்தைதான். இருந்தாலும் எங்களால் திராவிட இயக்கங்களுக்கு, திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று எங்களால் உறுதிப்பட சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அதற்கே எங்களுக்கு தனியான திறமையும் தைரியமும் துணிவும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த மக்களுடைய ஆதரவு கொடுக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் எங்களால் இதனை உறுதிப்பட சொல்ல முடிகிறது. எங்களை பொறுத்த மட்டிலும் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இரண்டுமே ஒரே குட்டையிலே உரிய மட்டைகள் தான். இரண்டிற்குமே பெரிய வேறுபாடு கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. 2001 ஆட்சிக்கு வந்த நம்முடைய அதிமுகவை பொறுத்த மட்டிலும் அவர்கள் சரியாக மக்கள் விரோத ஆட்சி நடத்தினார்கள் என்பதற்காகத்தான் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலே அமர்த்தினார்கள் தமிழக மக்கள். ஆனால் குடும்ப ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சியும் நடந்தது என்கின்ற காரணத்தினால் தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் 2011 அதிமுகவை மறுபடியும் ஆட்சி கட்டிலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டிற்குள்ளாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் இவர்கள் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு, அதிலும் ஒரே ஆண்டிற்குள், அதிலும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் முடிந்த கையோடு உடனடியாக பஸ் கட்டணம், பால் விலை, மின் கட்டணம் எல்லாவற்றையுமே அபரிதமாக ஏற்றினார்கள். அது மட்டுமல்ல, இப்போது மீண்டும் 2வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். மின்சாரம் ஷாக்கடிக்கலாம், ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே மின் கட்டணம் ஷாக்கடிக்கின்ற நிலைமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, பால் விலையை கூட சற்றேறத்தாழ 28 விழுக்காடு அளவிற்கு அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே பசிக்காக அழுகின்ற, பாலுக்காக ஏங்குகின்ற பச்சிலம் குழந்தைகளின் வயிற்றிலே அவர்கள் அடித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சரியான மாற்று கட்சி வேண்டும். அப்படிப்பட்ட மாற்று சக்தியாகத்தான் இன்றைக்கு மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களின் தலைமையிலே உருவாகி இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். மக்கள் விரோத தன்மை இருக்கிறது, ஆட்சியில் இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. மகேஸ்வரி, உங்களுக்கு பதில் சொல்ல ஆவடிக்குமார் தயாரா இருக்காரு? சொல்லுங்க, ஆவடிக்குமார் சொல்லுங்க. அதாவது பல குற்றச்சாட்டுகள் அடுக்குகிறார். அவங்க மரியாதைக்குரிய சகோதரி மகேஸ்வரி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இன்னைக்கு இது சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லி அவங்க ஆட்சியில் அமர்ந்துட முடியுமான்னா நிச்சயமா முடியாது. 2வது, கனவுக்கான எல்லோருக்கும் உரிமை இருக்கு, கனவுக்கான உரிமை இருக்கு. அதுக்காக கனவு காண்ற இலக்கை நோக்கி போகிறோம் என்கிறார். இலக்கை நோக்கி போகிறோம்னு சொல்றது அவங்க சொல்றாங்க. உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிச்சே 3 நாள் தான் ஆச்சு. உறுப்பினரை இப்பதான் சேர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா இதுக்குள்ள ஆட்சி அமைப்போம்னு சொன்னா இது வந்து கனவு தான். நீங்க சொன்னது ஆட்சி மாற்று முற்றுமுள்ளி வைக்கிறோம் அஇஅதிமுக திமுக சொல்றாங்க. அது வந்து காமராஜராலே முற்றுப்புள்ளி வைக்க முடியல. அவங்கள விட பெரிய தலைவர் வாசன் அவங்க நினைச்சாங்கன்னா அது வந்து அவங்களுடைய உரிமை. அதுல வந்து நான் தலையிடல. நான் சொல்றது அதாவது ஒரு ஆட்சிக்கு வரணுன்றதை விட ஒரு கட்சி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு கட்டமைப்பு வேணும். எடுத்த உடனே நினைச்சா வந்து மாற்று. இன்னைக்கு இந்தியாவில் ஆந்திரால ஆயிருக்காரு என்டிஆர். கட்சி ஆரம்பித்த ஓராண்டுக்குள்ளேயே ஆட்சியை பிடித்திருக்கிறார். இல்ல நான் முடிச்சிடறேன். அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி, விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் வந்து துப்புரவா வந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு கட்சி, இன்னைக்கு அதனுடைய ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு நான் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னால் இது நகைச்சுவை தான். இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செயல்படலை அல்லது கடந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகள் எங்களுக்கு பொறுப்பில்லைன்னு சொல்கிறவங்க இன்றைக்கு ஜி.கே. வாசன் வந்து ஒரு தூய்மையானவர் அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழகத்தை புறக்கணித்ததற்கு, தமிழகத்தை வஞ்சித்ததற்கு நாங்கள் காரணம் இல்லை, நாங்கள் குரல் கொடுத்தோம் சொல்கிறவங்க இதே நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ஜி.கே. வாசன் அந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார்?
அப்போ காங்கிரஸ் சரியா செஞ்சது, காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் வந்து நிலையான ஆட்சி தர முடியும், சிறப்பான ஆட்சி தர முடியும்னு பேசினவர் இன்னைக்கு அது தோல்வியை தழுவிட்ட உடனே இன்னைக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுனா இது வந்து பச்சை சந்தர்ப்பவாதமா தவிர வேற என்ன? பச்சை சந்தர்ப்பவாதமா சொல்லுங்க மகேஸ்வரி. பச்சை சந்தர்ப்பவாதம் ஜி கே வாசன் செய்வது என்று குற்றம் சாட்டுகிறார் ஆவடி குமார். என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமாக சந்தர்ப்பவாதம் கிடையாது. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் வெற்றிக்காக முழுமையாக பாடுபட்ட தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் அவர்கள். அப்போது காங்கிரஸ் மத்தியிலே ஒரு மதசார்பற்ற நேர்மையான நிலையான நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டோம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளிலே அவர்கள் அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டார்கள் என்கின்ற காரணத்தினால் தமிழகத்திலே மீண்டும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இந்திய தேசிய காங்கிரஸால் முடியாது என்கின்ற காரணத்தினால் திராவிட ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனி இயக்கம் காண்பதுதான் ஒரே வழி என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இன்றைக்கு தனி இயக்கம் கண்டிருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக இது சந்தர்ப்பவாதமே கிடையாது. இது மக்களுக்காக, காங்கிரஸ் உண்மை காங்கிரஸ் தொண்டர்களுக்காக, தன்மானமுள்ள தமிழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது. ஆகவே இது மக்களுக்கான இயக்கம். தமிழகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை, தமிழக மக்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் என்பதை போக போக மக்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அதே மகேஸ்வரி உங்கள் கருத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஜி கே வாசன் மேல எந்த விரோதத்திலையும் நான் இதை பேசல. யாருக்கும் தனிப்பட்ட விரோதம் இல்லை. என்ன விஷயம்னா, மாற்றாக உருவாகிறேன் என்று சொன்னால் ஒரு உறுப்பினர் சேர்க்கையை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் ஆவடிக்குமார் கேட்டது போல நீங்கள் வந்து ஆரம்பித்தவுடன் மாற்று என்று சொல்லும்போது அந்த வாக்கியத்திற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்று தான் கேட்கிறேன். தன்னம்பிக்கை ஒருவருக்கு இருப்பதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் செய்த விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக நீங்கள் வருகிற போது உங்கள் மாற்று கோட்பாடுகள் என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகளை பற்றியோ, பொருளாதார பிரச்சனைகளை பற்றியோ, இன்று எதிர்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ, அல்லது தமிழ் அடையாளம் சார்ந்த விஷயங்களை பற்றியோ உங்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது? காங்கிரஸ் ஏற்கனவே இனப்படுகொலை என்கிற ஒரு மிகப்பெரிய கடந்த கால ஒரு கரையோடு தான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறது, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்கிற விஷயத்தோடு. அப்படி இருக்கிற போது நீங்கள் திடீரென நாங்கள் ஒரு மாற்றாக வருகிறோம் என்று சொன்னால் திராவிட கட்சிகள் செய்யாத ஒன்றை, திராவிட கட்சிகளுக்கு இல்லாத ஒரு கொள்கை, ஊழலற்ற ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்வதை கோட்பாட்டில் ஏற்றுக்கொள்வோம். அந்த 10 வருடம் இந்தியாவையே சீரழித்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய சார்பாக நேற்று வரை இருந்துவிட்டு இன்னைக்கு பிரிஞ்சு வந்தவுடனே அவ்வளவே டிசோன் பண்ணுறதுன்னு சொன்னால், கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? அதுக்கு நீங்கள் ஆன்சரபிள் கிடையாதா? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி நீங்கள் பொறுப்பை சுலபமாக நீங்கள் தூக்கி போட்டு விட்டு போக முடியும் என்று சொன்னால் எந்த மாற்றை உருவாக்கப் போகிறீர்கள்? காங்கிரஸுக்கு மாற்றி உருவாக்கப் போகிறீர்களா? இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்று 19 பேசும்போது அவர்கள் சொல்லட்டும், திராவிட கொள்கைகளை கொண்ட எந்த கட்சியோடும் கூட்டு சேர மாட்டோம், எந்த கட்சியோடும் நாங்கள் இணைய மாட்டோம் என்று அவர்கள் சொல்லட்டும். அதே போல திராவிட இயக்கத்தை இன்றைக்கு எதிர்ப்பவர்கள் முதலில் தங்களுடைய கட்சி இலட்சியிலிருந்து பெரியார் படத்தை நீக்க வேண்டும். ஏனென்றால் பெரியாரினுடைய வழிவந்த இயக்கங்களில் அந்த அடையாளத்தையும் தக்க வைத்துக் கொண்டு திராவிட கட்சிகள் காலாவதியாகிவிட்டன என்றும் பேசுகிற இந்த போலி பேச்சு என்பது தமிழக மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சி. தமிழர்கள் அந்த அளவிற்கு அப்பாவிகள் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக மக்களுக்கு வந்து எந்த மாற்றாக எதை சொல்லி மக்களை வென்றெடுக்க போகிறார் என்பது குறித்து பாலு நிச்சயம் நீங்க பதில் சொல்லணும். ஆனால் நேர்களே, இன்றைய கேள்வியாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று சில கட்சிகள் பேசுவது குறித்து கேட்டிருந்தோம். வெற்று முழக்கம் என்றும் கைகூடலாம் என வாய்ப்புகளை கொடுத்திருந்தோம். வெற்று முழக்கம் என்று 54% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட கட்சிகளுக்கு மாற்று என சில கட்சிகள் பேசுவது கைகூடலாம் என 46% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறேன், வெற்று முழக்கம் என 54%, கைகூடலாம் என 46% பேரும் தெரிவித்துள்ளனர். பாலு, 54 வெற்று முழக்கம், கைகூடலாம் என 46, உங்களுக்கு நம்பிக்கை கீட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறைவாக என்ன சொல்ல போறீங்க? அதாவது சகோதரர்கள் சொன்னார்கள், சாதிய பாகுபாடுகளை முன்னிறுத்தி வரக்கூடிய அரசியல் இயக்கங்கள் இந்த ஆட்சியை பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. ஆரியம் திராவிடம் என்ற அடிப்படையில் சாதிய பாகுபாடுகளை முன்னிறுத்தி தான் அந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய காலை ஊன்றியது, ஆட்சிக்கு வந்தார்கள். அதே போன்று தந்தை பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் திராவிடத்திற்கு எதிராக பேசினார். அந்த பெரியார் படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெரியாருடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஒழிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருந்தபோது தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கம் இந்த நாட்டிற்கே தேவையில்லை என்று இந்த இடத்திலே சொன்னவர். அதே போன்று திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மண்ணில்
துவக்கத்தில் அவர்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், இந்த இயக்கத்திற்கு முன்னுரிமை நான் எழுதுகிறேன், 50 ஆண்டுகள் இந்த இயக்கம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 50 ஆண்டுகளை இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சொல்லிய அடிப்படை சித்தாந்தத்தை இந்த 2 இயக்கங்களும் குறைந்த அளவிற்காவது நிறைவேற்றினார்களா என்று சொன்னால் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு கூட இவர்கள் செல்லவில்லை. மாநில சுயாட்சி இவர்கள் சொன்னார்கள், திராவிட நாடு என்று அதை மாற்றி மாநில சுயாட்சி என்று மாற்றிக்கொண்டார்கள். பல இவருடைய வாக்குறுதிகள் மண்ணாய் போய்விட்டது. ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற இவர்களுடைய எண்ணம் மட்டும் மாறி மாறி இந்த நடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்திற்கு எதிரான ஒருமித்த கருத்துடைய அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து பலம் வாய்ந்து தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் அறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களையும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம், மக்கள் முன்னால் எடுத்து வைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் புதிதாக வந்த ஒரு அரசியல் இயக்கத்தை பற்றி மட்டும் சொன்னார்கள். நான் சொல்லிடுறேன், ஆட்சி மாற்றம் என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு புதிய இயக்கங்களை கொச்சைப்படுத்துவதும் கிண்டல் செய்வதும் என்பது ஏற்புடையதல்ல. ஆனால் புதுச்சேரியில் காங்கிரசிலிருந்து பிரிந்த ஒரு இயக்கம் முதலமைச்சராக இருக்கிறார். டெல்லியில் அதே போன்று ஆம் ஆத்மி எந்த அரசியல் எல்லாவற்றையும் அதே போன்று விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிடம் முடிவுக்கு வரப்போகிறது. சரி, ஆவடிக்குமார் சுருக்கமாக உங்கள் பதில், சுருக்கமாக நிறைவு. அதாவது அந்த நீங்க எழுப்பின கேள்வியே மாற்று என்ற பேச்சு சொன்னீங்க. ஒரு குறிப்பிட்ட எந்த கட்சியை சொல்லல, ஒரு குறிப்பிட்ட இப்போ பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு 43 பேர் மாற்று சக்தி நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 43ல் இது 44ஆக மாறி இருக்க ஒழிய, ஆனால் சொல்கிறவங்கெல்லாம் மாற்றான்னா இல்லை, அது தேர்தல் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் கூட சொன்னார், இதே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது தேசிய கட்சியோடு அல்லது திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லைன்னாரு. ஆனால் அவர் அதை கடைபிடிக்க முடிஞ்சதான்னா அவரால் முடியலை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது சும்மா கட்சியை நடத்துறதுக்காக சொல்லப்படுகிற கோஷம். இது தேர்தல் காலத்தில் நடைமுறையில் கொண்டு வர முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய இந்த பூமியில் திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்குபவர்கள் அல்லது அவர்களோடு உடன்படுபவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். உங்கள் கருத்தை பதிவு செய்தீர்கள். நிறைவு கருத்தை என்ன சொல்றீங்க? மிக சுருக்கமாக எதிர்பார்க்கிறேன் உங்கள் நிறைவு கருத்து. அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 2 திராவிட இயக்கங்களுமே வளர்ச்சி திட்டங்களை நம்பாமல் வாக்கு வங்கிக்காக கவர்ச்சி திட்டங்களை நம்பி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழகம் கண்டிருக்கின்ற வளர்ச்சிக்கெல்லாம் அடித்தளமிட்டது எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி. அதாவது கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் காலத்திலே தான் இன்றைக்கு இருக்கின்ற வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே ஒரு பத்திரிகை பேட்டியிலே இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு மக்களை பற்றி இவர்கள், மக்களுடைய ஜீவாதாரமான பிரச்சனைகளை பற்றி இவர்கள் 2 திராவிட இயக்கங்களுமே அலட்சிய போக்கோடு நடந்து கொள்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளை, மக்களுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தி தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் முயன்று கொண்டிருக்கிறது. இதே உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன் மகேஸ்வரி. நேரமின்மைக்காக மன்னிக்கவும். இதே உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். மனுஷபத்திரன், உங்கள் நிறைவு கருத்தாக மிக சுருக்கமாக எதிர்பார்க்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா 2014 ஒரு சிறந்த ஜோக் என்னன்னு ஒரு பத்திரிகையில் என்கிட்ட கேட்டாங்க. நாளை காலையில் சொல்றேன்னு சொன்னேன். நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். அதற்கான விடை கிடைச்சிருச்சு. என்ன விடைன்னா, திராவிட இயக்கத்தினுடைய பெரியாரினுடைய மிக அடிப்படையான கொள்கை என்பது சாதி ஒழிப்பு கொள்கை, சாதி வேற்றுமைகளை ஒழிப்பது, சாதி கொடுமைகளை ஒழிப்பது. ஆனால் அன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சாதி வேற்றுமைகளின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் தான் பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றப் போகிறோம், செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வது என்பது இதைவிட ஒரு சிறந்த ஜோக் இருக்க முடியல. அதோடு மட்டும் இல்ல, இன்றைக்கு ஒரு திமுக திராவிட இயக்கம் என்பது ஒரு கருத்தியலுக்காக முதலில் போராடிய ஒரு இயக்கம் பெரியாருடைய தலைமையில். ஆனால் அதிகாரத்தின் மூலமாகத்தான்
மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது இடஒதுக்கீடாக இருக்கலாம், சமூக நீதி கோட்பாடுகளாக இருக்கலாம். அதிகாரம் இல்லாமல் மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்கிற போது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அண்ணா அவர்கள் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார். அதனால் தான் கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற இடத்துக்கு வந்து செல்கிறார். ஏனென்றால் அரசியலில் மக்களை ஒருங்கிணைப்பது என்பது அரவணைத்து செல்வர்களுக்கு மட்டுமே முடியும். இன்றைக்கும் கூட நாத்திய கட்சி என்று இன்றைக்கு வகுப்புவாத இயக்கங்கள் திமுகவை அல்லது திராவிட இயக்கங்களை ஒதுக்க முயற்சி செய்கின்றன. அன்றைக்கு அண்ணா மிக தெளிவுடன் அடுத்த அடி எடுத்து வைத்தார். அதே போல இந்த திராவிட நாடு கோரிக்கை என்பது இந்திய தேசியத்தோடு இணைந்துதான் நாம் இருக்க முடியும் என்கிற யதார்த்தம் இந்திய சொந்தத்திற்கு பிறகு வந்த பிறகு அதற்குள்ளாக மாநில உரிமைகளை எப்படி பாதுகாப்பது என்கிற நிலைப்பாட்டிற்கு அண்ணா வந்து சேர்கிறார். இப்படியெல்லாம் ஒரு இயக்கம் தன்னுடைய வளர்ச்சி போக்கில் அடையக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சமரசங்கள் என்று இவர்கள் சொல்வது என்பது இவர்களுக்கும் வெகுஜன அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. நிச்சயமா இதுவே உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். நால்வரும் உங்களது கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் இருந்தாலும் மாற்று அணி உருவாகுமா இல்லையா, மாற்று அணிக்கு வெற்றி பெறுமா, திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வருமா என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம். நிச்சயம் காலம் பதில் சொல்லும். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நேர்பட பேசி சந்திப்போம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.